கேரளாவில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் அற்புதமான நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது. இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் என மும்மதத்தையும் இணைக்கும் வகையில் மதங்களை கடந்த மனித நேயத்தை பறைசாற்றும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக வாழும் கேரளாவில் மதம் கடந்து மனிதத்திற்காக உதவி செய்யப்படுவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அப்படி என்னதான் நடந்தது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருவனந்தபுரம் கடினக்குளம் அருகே ஒரு கிறிஸ்தவ மறுவாழ்வு மையம் உள்ளது. இது கன்னியாஸ்திரிகளால் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு சத்தீஸ்கரை சேர்ந்த ராக்கி என்ற 44 வயது உடைய பெண் சிகிச்சை பெற்று வந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ராக்கி மனநோயாளியாகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி ராக்கியின் உடல்நிலை மோசமடைந்தது. அதனால் அவர் பதந்தோப்பு சமூக சுகாதார மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ராக்கி விரைவில் இறந்து விடுவார் என தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் அவர் கன்னியாஸ்திரிகள் உள்ள அந்த கான்வென்ட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது ராக்கி அங்கு இருந்த கன்னியாஸ்திரிகளிடம் தான் இறந்த பிறகு தன்னை இந்து முறைப்படிதான் அடக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக இஸ்லாமியரான சஃபீர் தானாகவே முன்வந்து இந்து முறைப்படி ராக்கிக்கு இறுதி சடங்கு செய்துள்ளார். கிறிஸ்துவ மறுவாழ்வு மையத்தில் உயிரிழந்த இந்து பெண்ணுக்கு இந்து முறைப்படி ஒரு இஸ்லாமியர் இறுதி சடங்கு செய்த சம்பவம் கேரளாவில் அனைவர் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சஃபீர் கூறுகையில், இறுதி சடங்குகளை செய்ய யாரும் இல்லாதவர்களுக்கு முன்வந்து செய்வது மதத்தை கடந்த மனித நேய செயலாகும். இதுபோல நான் செய்வது முதல் முறை அல்ல. நான் இறுதி சடங்குகளை செய்வது இது 4வது முறையாகும். அவற்றில் 3 முறை இந்துக்களின் மரபுபடிதான் செய்துள்ளேன். எனக்கு மதத்தை விட மனிதநேயம் முக்கியம். நான் இதை ஒரு மலையாளியாகவும் ஒரு மனிதனாகவும் செய்கிறேன் என்று கூறினார். இஸ்லாத்தில் நம்பிக்கை கொண்ட சஃபீர் செய்த இந்த செயலுக்காக பல தரப்பினரிடமிருந்து அவர் பாராட்டுகளை பெற்று வருகிறார். தனது மனைவி மற்றும் 3 மகள்களுடன் வசிக்கும் சஃபீர் நோய்வாய்ப்பட்டவர்களையும் படுக்கையில் இருப்பவர்களையும் பார்க்க செல்லும் போது தனது குழந்தைகளையும் அழைத்து செல்வதாக கூறுகிறார். அதற்கு காரணமாக அவர்களும் கருணை மற்றும் இரக்கமுள்ள மனிதர்களாக வளர வேண்டும் என கூறுகிறார். மேலும் படுக்கையில் இருக்கும் ஆதரவற்ற நோயாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் தன்னார்வ தொண்டு குழுவையும் அவர் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.